இது என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா யாருக்காச்சும் தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோ பயங்கர வைரல் ஆகிடுச்சு. அதோட லாங் வீடியோ தாங்க இது. இந்த குழம்பு கரண்டியை வச்சு எப்படிங்க சமைக்க தோணும், பார்த்துக்கிட்டே இருக்க தான் தோணும். முதல்ல நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த கரண்டி எதுக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நிறைய பேர் பொரிக்கிறதுக்கு அப்படின்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எதுக்குன்னு தெரிஞ்சுன்னா எனக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். காப்பரில் கரண்டி, பித்தளையில் கரண்டி, இதில் பார்த்துக்கிட்டு இருந்தாலே நாள் பூரா ஓடி போயிடும். நிறைய குக்கிங் வீடியோ எடுக்கிறவங்களுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. 150, 200, 220, 260 இந்த ரேஞ்சுக்கே இருக்குங்க. இன்னொரு குழம்பு கரண்டி நான் காட்டுறேன், பாருங்களேன். இது சூப்பு கரண்டி அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆனால் ஏன் அந்த ஓட்டை இப்படி ஊற்றுனீங்கன்னா எல்லா சூப்புமே வெளியில் வந்துடும்ல. யாருக்காச்சும் இதை பற்றி தெரிஞ்சுனாலும் மறந்துடாமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது ஜஸ்ட்டு பார்ட் 2 வீடியோ தான். பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 வீடியோ வேணுன்றவங்க பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு மறந்துடாமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மதுரை மாட்டுத்தாவணியில் இருக்கக்கூடிய சூப்பர் சரவணா ஸ்டோரில் 7th ஃப்ளோரில் தான் இந்த வீடியோ நம்ம எடுத்துருக்கோங்க. நீங்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு 1000 ரூபீஸ்க்குமே ஒரு கேரண்டி ப்ரைஸ்மே கொடுக்குறாங்க. நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு மேலே வாங்கினீங்கன்னா ஒரு ப்ரைஸு, 2000 ரூபாய்க்கு மேலே வாங்கினீங்கன்னா கிஃப்ட்டு, 3000 ரூபாய்க்கு மேலே வாங்கினீங்கன்னா கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு ரகரகமாக வச்சுருக்காங்க. அந்த ஆஃபருமே இந்த வீடியோவில் தான் நான் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கல் சட்டியிலேருந்து, இந்த சாத சட்டியிலேருந்து, கீழே குளம் சட்டியிலேருந்து, பொங்க பானையிலேருந்து எல்லாமே இருக்குது. இதோட விலையுமே காட்டியிருக்கேன். 174 ரூபாய் மட்டும்தான். முன்னாடியிலேருந்து இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா நிறையா பேர் இதில் தான் குக் பண்ணுறாங்க. ஒருத்தவங்க எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அக்கா இந்த மாதிரி நீங்கள் இந்த பாத்திரத்தை மட்டும் காட்டினா போதும்க்கா, அதில் என்ன பண்ணணும்லாம் சொல்ல வேணாங்கான்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நமக்கு தெரியுங்க அதில் என்ன பண்ணுறதுன்னு. இப்போ எங்கள் அம்மாலாம் எனக்கு சொல்லுவாங்க இதில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு. நிறையா பேருக்கு தெரியாதுல்ல, அதுக்காக தான் நான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வேணுனாலும் வாங்கிக்கலாம். 197 ரூபா. இன்னொன்று 176 ரூபா இந்த ரேட்டில் இருக்குது. அப்புறம் குட்டி குட்டி பாட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல எவ்வளோ ஸ்டாக் இருந்துச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்காங்க. இன்றைக்கி காலையிலேருந்து பயங்கர கூட்டம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இது எல்லாமே ஸ்டாக் அவுட் ஆகிருக்கு. முந்தா நாள் தான் நம்ம வீடியோ போட்டோம். இது 146 ரூபாங்க. இல்லை 124 ரூபாய்க்கு வேணும்னாலும் இருக்குது, அதுவுமே நம்மக்கிட்ட இருக்குது, தெரியுதுங்களாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சமாக ரசம் வைக்கணும், கொஞ்சமாக குழம்பு வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பாத்திரம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயே நிறையா சைஸஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், ஜாடி வீடியோ போட்டோம், நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ரூட்டு காமிச்சிக்கிறேங்க, பார்த்துக்கோங்க. எஸ்கலேட்டர்லேருந்து வந்தோடனே இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு மிரர் இருக்குங்க, ஸ்பெக்ஸு ஷாப் இருக்கும், அப்படியே பக்கத்தில் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா 99 ரூபா, வெறும் 99 ருபீஸு. நிறையா பேர் வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஜஸ்ட்டு பார்ட் 2 வீடியோ தான். பார்ட் 3லாம் வேறு லெவலில் இருக்கும். 99 ரூபாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா 99 ரூபா தான். இதில் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த ஃப்ளாரல் டிசைன் வேணுனாலும் எடுத்துக்கலாம், இந்த ஃப்ளாரல் டிசைன் வேணுனாலும் எடுத்துக்கலாம். இதுலேயே உங்களுக்கு ரேட் வைஸ் வேணுனாலும் அதிகமான அமௌண்ட்டுக்கும் அடுத்தடுத்த செக்ஷனில் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செராமிக் ஜாரு 34 ரூபா, சாரிங்க 37 ரூபா. இது பார்த்திங்கன்னா நல்ல பெருசுங்க. இதெல்லாம் ஸ்டாக் அவுட்டே ஆகிடுச்சு. திருப்பி உங்களுக்கு ஸ்டாக் இப்போ தான் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா நாளைக்கு ஸ்டாக் வந்துடும் உங்களுக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 40 ரூபா தான். ஏன்னா இன்றைக்கி நான் வீடியோ போட்டிருக்கேன்ல, இது பார்த்துட்டு நாளைக்கு மேபி ஸ்டாக் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குங்க. திருப்பி அவங்க ரீஸ்டாக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் 37 ரூபா தான். நம்ம கிச்சனில் உப்பு புளி இந்த மாதிரி நீங்கள் வைக்கிறதுக்கு, சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். செம்ம ராயலாக இருக்குங்க. இது பாருங்களேன், இது ஒரு டிசைன். உங்களுக்கு நான் ஆல்ரெடி ஒரு ஜாடி காமிச்சிருந்தேன்ல, 2 கிலோ பிடிக்கிற மாதிரி ஜாடி. அந்த இது பார்த்திங்களா, இப்போ 4 கிலோ பிடிக்கிற மாதிரி வந்திருக்கு. மேலே பார்த்திங்கன்னா 5, ஸோ அதுக்கும் மேலே பார்த்திங்கன்னா 10, அப்படி தனித்தனியாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம போன வீடியோவில் இந்த குடமிளகாலாம் போட்டிருந்தனால அது நிறையா ஸ்டாக் அவுட் ஆகிருக்குங்க. மறுபடியும் ரீஃபில் பண்ணிகிட்டே இருக்காங்க. குடமிளகா மாதிரி இருக்குது, அதில் ஆரஞ்சு கலரும் இருக்குது. இதில் எது நீங்கள் எடுத்திங்கனாலும் 40 ருபீஸ் மட்டும்தான். செம்ம க்யூட்டாக இருக்குல்ல. அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா மண்பாண்டங்கள் எல்லாமே இருக்குங்க. அதுலேயே வாட்டர் பாட்டில் இருக்குது, வாட்டர் ஜக்கு இருக்குது, இல்லை உங்களுக்கு தண்ணி கேன் மாதிரி வேணும்னா இருக்குது, பனியார சட்டி இருக்குது, குழம்பு சட்டி இருக்குது, எல்லாமே இருக்குது. இது போக பார்த்திங்கன்னா இப்போ நிறையா பேரோட வீட்டில் முன்னாடிலாம் நம்ம தூக்குவாளியில் தான் பால் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த மாதிரியில் இருக்கக்கூடிய பாட்டில் கண்டெய்னரில் தான் மில்கே வாங்குகிறாங்க. 37 ரூபா, 33 ரூபா தான் அது. இது பாருங்களேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் வாங்கினீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். 97 ரூபா, செமையாக இருக்கா. அது ஆயில் நம்ம தோசைக்கல்லுக்கு தடவும்ல, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய ப்ராடக்ட் இருக்குங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா கிளாஸ் ஐட்டங்கள். க்யூட்டாக குட்டியாக
அப்படியே 15 ரூபாய்க்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு வந்து பாருங்கள். நீங்கள் நினைக்கலாம் இதில் என்னக்கா போட்டு வைக்க அப்படின்னு. இதெல்லாம் ஊறுகாய் கொண்டு போகலாம், மெடிசன் வந்து கொண்டு போகலாம். வேறு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், எதையாச்சும் கொண்டு போவோம் நம்ம ட்ராவலுக்கு. அதுக்கப்புறம் டீ கிளாஸ் தெரியுதுங்களாங்க, 14 ரூபா. இந்த டீ கிளாஸை யாருமே மறக்க முடியாது. சின்னவங்கலேருந்து பெரியவங்கலேருந்து யாருமே மறக்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா டீ கிளாஸ் வந்துட்டு வந்திருக்குங்க. இது வந்து பாருங்களேன், செம்ம க்யூட்டாக இருக்குது பாருங்கள். 44 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு வருது. ப்ரைஸ் முன்ன பின்ன தப்பாக சொல்லியிருந்தேன்னா நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதுலேயே நிறையா டிசைன்ஸ் இருக்குது. இதெல்லாம் 44 ருபீஸ் தான். ஸோ உங்களுக்கு கப் மாதிரி இருக்குது. ஈவன் 10 ரூபாய்க்கு இருக்குது. செம்ம க்யூட்டுங்க. இப்போ நான் ஒரு கப்பு காட்டுறேன் பாருங்களேன். இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு சொல்லுங்கள். பெரும்பாலும் இதில் நம்ம காஃபி தான் வந்து குடிச்சிருப்போம் இந்த செராமிக் கப்பில். எங்கேயாச்சும் 1 or 2 பிளேஸஸில் தான் மதுரையில் வந்துட்டு இதில் டீ கொடுப்பாங்க. இதில் நீங்கள் எது எடுத்தாலும் 10 ரூபா தான். செம்ம க்யூட்டாக இருக்குல்ல. நான் இந்த ஒயிட் கலரை பார்க்கும்போது ஒருவேளை இதோட விலை அதிகமாக இருக்கும்னு நினச்சி இதோட விலை 11 ரூபா தாங்க. கீழே க்ரீனுமே வந்து பார்த்தேன், அதோட விலையும் அதிகமாக இருக்குமே நினச்சி திருப்பி பார்த்தேன், இதுவும் 11 ரூபா தான். செம்ம க்யூட்டாக இருக்குல்ல. இது இந்த இடத்துல இருக்கிறது ஃபுல்லாமே 10, இந்த இடத்துல 11, இது வந்து 20 தெரியுதுங்களாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்கங்க. இப்போ சம்மர் வந்துருச்சு இல்லைங்களா, இப்போ நிறைய ஜூஸ் நம்ம போட வேண்டியது இருக்கும். உங்களுக்கு 500 ரூபா வர்த்துள்ளதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 300. உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரெஸ் மோடில் இருக்கக்கூடியதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2000 அந்த ரேஞ்சு. வெளியிலலாம் பார்த்திங்கன்னா 3000 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் வந்து ஜஸ்ட்டு சொல்கிறேன், விலையை நீங்கள் அங்கே க்ளோஸ்அப்பில் பார்த்துக்கோங்க. இதுவுமே எனக்கு எதுக்குன்னு வந்து தெரிலங்க. ஒருவேளை காய் நமக்கு ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கா, அப்புறம் எதுக்கு அந்த சைடில் 2 கேப் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரில. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். சாம்பார் ஹோட்டல்லலாம் போனோம்னா இந்த சைடு சாம்பார், இந்த சைடு ரசம் வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடியது. ஸோ ஹோட்டல்ஸ்க்கு தேவையான எல்லாமே, சீர்வரிசைக்கு தேவையான எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா போன வீடியோவில் நம்ம வந்து போட்டிருந்தோங்க. நிறைய ஸ்டாக் அவுட் ஆகிருக்கு, மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெரிய பேசன் பாருங்கள், 99 ரூபா தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ இருந்துச்சு போன வீடியோவில், உங்களுக்கு தெரியுதா? இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்துட்டு இந்த தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியான ரேட்டுக்குமே வந்துட்டு இருக்குது. சைஸ் பெருசாக இருக்குது, ஆனால் விலை கம்மியாக இருக்குது. இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் 37 ரூபா 34 ரூபா அந்த ரேஞ்சுக்கு தான் வந்துட்டு வருது. இது 36 இந்த கிண்ணம்லாம். இதை விட பெரிய சைஸ் இது. அகலமே நல்ல ஜாஸ்தி, செம்மையாக இருக்குல்ல. அப்புறம் வழக்கம் போல் சப்பாத்தி கட்டை இதெல்லாம். போன தடவை ஒரு வீடியோவில் ஒரு அக்கா வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அக்கா நீங்கள் வந்து பித்தளை பாத்திரங்கள் மட்டும்தாங்க்கா போடலை, மற்ற எல்லாமே போட்டிங்கன்னு. அவங்களுக்காகவே ஒரு ரேண்டமாக இந்த பித்தளை பாத்திரங்கள் எல்லாமே காட்டுறேன். ஸோ இப்போ பங்குனி மாதன்றதுனால நிறைய கோயில் ஃபங்க்ஷன்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வந்துட்டு நமக்கு கல்யாண முகூர்த்தம் அதெல்லாம் வந்துட்டு வருதில்ல. நீங்கள் பித்தளை பாத்திரங்கள் சீர்வரிசைகள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பீஸ் ரேட்டே இருக்குங்க. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி கூட காட்டுறேன் எல்லாத்தையுமே. இங்கே வந்துட்டு பொங்க பானைலேருந்து, சர்வ பானைலேருந்து, அண்டாலேருந்து, வாளிலேருந்து, குத்து விளக்குலேருந்து, குண்டாலேருந்து, இன்னொரு பானை எங்கள் அம்மா என்னமோ ஒன்று சொன்னாங்க, எனக்கு மறந்து போச்சு. ஸோ இந்த மாதிரியான பானை வெரைட்டிஸ் கூட வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா படி முக்கியமாக வந்து கொடுப்பாங்கங்க கல்யாணத்துக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா 1/4 படி உலக்கு, அரைப்படி உலக்கு, 1 படி அந்த மாதிரிலாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு நான் பீஸ் ரேட்டுன்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து நம்பியிருக்க படிக்க நான் காட்டுறேன். இது வந்து காப்படி உலக்கு 226 ரூபா பீஸ் ரேட்டே இங்கே இருக்குங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அரைப்படி உலக்கு இருக்குது. ஸோ 1 படியுமே நம்மக்கிட்ட வந்துட்டு இருக்குங்க. 2 படி 3 படி இந்த மாதிரி வந்துட்டு படி கணக்கில் நம்மக்கிட்ட வந்து வச்சுருக்காங்க. தெரியுதுங்களாங்க. 520 ரூபா தான் அரைப்படி. இது வந்து பார்த்திங்கன்னா பொங்க கரண்டி கீழே இருக்கிறது. அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு முறம். சாம்பிள் தாங்க வந்து காட்டியிருக்கேன். ஸோ பித்தளை ஐட்டங்கள்னே தனியாக ஒரு வீடியோ எடுத்து வச்சாச்சு. அதை பார்ட் 3லேயோ பார்ட் 4லேயோ காமிக்கிறேன். இதெல்லாம் 84 ரூபா தான் இந்த மாதிரியான கட்டர். 84, 154, 200, 300 இந்த மாதிரி ரேஞ்சஸ்லேயுமே நம்மக்கிட்ட சாப்பர்ஸு, கட்டர்ஸு நிறையா இருக்குது. போன வீடியோவில் வந்துட்டு அக்கா மாடர்னாக ஏதாச்சும் பீலர் இருக்காக்கா வீடியோ போடுற மாதிரி குக்கிங் வீடியோக்கு அப்படின்னிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பீலர் வந்து வாங்கிக்கலாங்க. பீலரில் மட்டும் மதுரை மடத்தாவணியில் இருக்கக்கூடிய சூப்பர் சரணா ஸ்டோரில் நான் நிஜமாலே சொல்கிறேன், இதில் பீலரில் மட்டும் உங்களுக்கு 50 வெரைட்டி வந்து வச்சுருக்காங்க. நிறையா வீடியோ என்னோடதுலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எக் கட்டருங்க, தெரியுதுங்களா? ஸோ இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம், ஈஸியாக வந்துட்டு வாஷும் வந்து பண்ணிக்கலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் இது. கீழே இருக்கிறது வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த இடத்துல முட்டையை வந்து வச்சுட்டு இப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கட் ஆயிரும்.
ஸோ நீங்கள் வந்துட்டு பொடி மாஸ் மாதிரி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும். அழகான ஒரு கிச்சன் கேஜெட்டு தான். 142 ருபீஸ் இதோட அமௌண்ட்டு. க்யூட்டாக இருக்குங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம். அப்படியே நீங்கள் வாங்கலை, நான் பீலர்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுன்னு காமிச்சேன்ல, கீழே மேலே கீழே இந்த சைடில் அந்த சைடில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பீலர் நிறைய வந்து கொண்டு வந்திருக்காங்க. தயவு செய்து இது என்ன கரண்டி அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். ஏன் இந்த சுருள் வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ இந்த சுருள் கொடுக்கறதுனால என்ன யூஸ் அப்படின்றதையும் சொல்லுங்கள். எனக்கிட்ட வந்து சொன்னது என்னென்னா என்ன கரண்டின்னு சொன்னாங்க. அப்போ இது என்ன கரண்டி, இது என்னங்க, நமக்கு காஜு கத்திரிக்கு சாப்பிடுவோம் பாருங்களேன், அது மாதிரியே இருக்குது. இந்த கரண்டி எவ்வளோ பெருசாக இருக்குது, 45 ரூபா தான். செம்ம வெயிட்டுங்க. ஸ்பூன் இவ்வளோ பெரிய ஸ்பூனு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பீலர்லேயே நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே இப்போ வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்ட் 3 வீடியோ வேணும்னு நினைக்கிறவங்க பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு முக்கியமாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் சொல்லுங்கள். பாய்ங்க.